படம் உண்மையிலே சூப்பராக இருக்கா. எல்லாருக்கான ஒரு அரசியல் கருத்து எல்லா கருத்தையும் சொல்கிறாங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா கேரக்டரும் சூர்யா அண்ணா, விஜய் சேதுபதி எல்லாம் நல்லா செய்கிறாங்க. சூரிய செகண்ட் பார்ட்டில் தான் தரமாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். உண்மையிலே ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா நடிச்சிருப்பாரு. ஆனால் ரெண்டாவது பார்ட்டு அதை விட நல்லா இருக்கு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்டை விட விடுதலை 2 நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா கதை புரியணும்ல. கதை புரியுறது நம்ம எப்போ புரியுதோ அப்போதான் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அதனால இப்போ நல்லா இருக்கு படம் பார்க்க. உண்மையிலே இந்த கருத்து என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு அரசியல் கருத்துலேருந்து எல்லா கருத்தும் நல்லா இருக்கு. பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் படத்தில் சூரியக்கு தான். வேற யாருக்கு இருக்கும்? வேற யாருக்கு இல்லை. விஜய் சேதுபதிக்கு அடுத்து சூர்யா தான் இது பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு எப்படி போஸ்டிங்காக யார் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் வருது. நல்லா இருக்கு. நிறைய கனெக்ட் ஆகுது. போய் பார்த்தா எல்லாருக்கும் புரியும். ஏன்னா நம்ம எது இப்போ பேசினா அது வேற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கு படம். உண்மையிலே பாலிடிக்ஸ் தான் பேசுறாங்க. நல்லா இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன்ல, அரசியல் தத்துவம் தான் வந்திருக்கு. அதாவது அது நம்ம ட்ரைலர்ல பார்த்துட்டோம் நிறையா. அதுதான் இருக்கு. வேற எதுவும் நல்லா. ஆமா, வெற்றிமாறனாவே எக்ஸ்பெக்டேஷன் தான். வேற என்ன குடும்பப்படுத்தலாம் இருக்குல்ல, அப்படிலாம் இல்லாத அவங்களுக்காக போராடி எல்லாருமே சரிசமம் தான். அப்போ இப்போ இருந்தால் தான் அவங்களை மதிக்கணுமா? ஒன்றுமே இல்லைனாலும் அவங்களும் சரிசமாக நம்ம மதிக்கணும் அப்படின்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இது பாலிடிக்ஸ் சேர்ந்து போய் வருமா அந்த படம் கணக்கு? அதெல்லாம் இல்லை. இப்போ கேட்டார் பற்றியா சொல்லித்தர நாங்களும் வரோம். எங்களை ஈக்குவலாக மற்றவங்க கூட சரிசமாக வர வச்சு நீங்கள் பாடம் எடுக்கிற மாதிரி தான் உள்ளே வரோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ ஒன்றும் இல்லாதான் தாழ்த்தப்பட்டவங்களாம் இல்லை. எல்லாரும் மனுஷன் உடம்புலாம் ஒரே ரத்தம் தான் ஓடுது. அதனால எல்லாரையும் காமனாக பார்க்கணும். யாரும் வசதியை வச்சோ இல்லை அவங்களோட கேஸ்ட் அதெல்லாம் வச்சு பிரிச்சு இல்லாமல் போகணும். எல்லா மனுஷன் தான். எல்லாருக்கும் வாழ தான் வந்திருக்கோம். அவங்க ஒரு நாள் போய் தான் சேர போகிறோம். அதனால இருக்கிற வரைக்கும் சரிசமாக பார்க்கணும். எல்லாரும் ஒரு சீனும் இம்ப்ரெசிங்காக இருக்குல்ல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத மோட்டிவேட்னால ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகிறதுலாம் தெரியல. அடுத்து என்ன சீனும் ஒரு ஆர்வத்தோடு தான் பார்க்குறோம் தவிர டைம் வேஸ்ட் ஆகலாம் தெரியல. நல்லா தான் இருந்துச்சு படம். இந்த படத்தோட பேர் விடுதலை. நம் இந்தியாவின் தேசம் விடுதலை. நமக்கு அந்த காலத்துல விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் இந்த படத்துல சொல்ல வராங்க. விடுதலை. ஏன்னா நமக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ அதுதான் இந்த படத்துல சொல்ல வராங்க. ஒரு காட்சும் ஒவ்வொரு சீனும் இந்த படத்துல அந்த அளவுக்கு அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு பாரத்தை அப்படியே இறக்கி வச்ச போல இருக்கு. ஏன்னா என் வேலை மேல ஒவ்வொரு சூப்பர்வைசர் ஒவ்வொரு மேனேஜர் என்ன கொடுமைப்படுத்துறானுங்க. 100 ரூபாய் கொடுத்து அவன் 1000 ரூபாய்க்கு என்ன வேலை வாங்குறான். அதுதான் இந்த படத்துல இவங்க சொல்ல வராங்க. இதனால புரட்சி எடுக்கணும் தான் இந்த படத்துல அவங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசுல ஆழமா இறங்கி சொல்லியிருக்காங்க. அண்ணன் இளையராஜா அண்ணன் பாட்டை போட்டிருக்காரு பாருங்க, வழி நெடுக. அது போல ஒவ்வொரு பாட்டும் அருமையாக அவர் போட்டுக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்க கேட்கலாம். ஆனா செகண்ட் பாட்டையும் ஐயா இளையராஜா தான் போட்டுக்கிறாரு பாட்டை. ஆனா அழகான மெட்டு. ஆனா கடைசியில என் தலைவர் விஜய் சேதுபதியை சாவடிச்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப புரட்சி எடுக்கதான் அடுத்தது சூரிய வந்திருக்காது 3வது பாட்டுக்கு. அவர் இப்ப காட்டுக்குள்ள இறங்கி இருக்காரு. கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தனா அவர் போயிட்டாரு காட்டுக்குள்ள. இது போல படத்தை நீங்க எல்லாருமே பாருங்க. அருமையாக படம் இருக்கு. இந்த போல படத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். படத்துல படத்தான கதையை கரெக்டா அவங்க சொல்லியிருக்காங்க. இது போல நீங்க புஷ்பால ஏதாவது ஒரு லீடை கேட்டீங்களா? ஒன்னும் நீங்க கேட்கல. ஆனா இது போல ஒரு நல்ல படத்தை மட்டும் குறைய நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. படத்தை படமா பாருங்க. நீங்க அதுக்கான மெசேஜை அருமையா அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால படம் சூப்பரா இருக்கு. நல்ல படம் தெரியல கங்குவா. அது ஒரு மொக்க படம் நீங்க எப்படி சொல்லலாம்? அது ஒரு நல்ல படம். இப்ப எல்லாம் ஓடிடில பார்த்தது இந்த படத்தையே நான் மிஸ் பண்ணனே வருத்தப்படுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் தான் பிடிக்கல. ஆனா இப்ப நம்ம வந்துக்கிற லீடு நம்ம இது வெற்றிமாறன் ஐயாவோட வந்திருக்க படம். இந்த படத்தோட கதையை மட்டும் கேளுங்க. அந்த கதைக்கு அப்புறமா போங்க. ஏன்னா நீங்க இப்ப ரிவ்யூ இதை தான் நீங்க போட போறீங்க. சரிங்களா? இதை நீங்க கட் பண்ணி போட்டுருவீங்க. நான் பேசுறது வேஸ்டா போயிடும். லேகே இல்ல படத்துல. படம் ஃபுல்லா உக்காஞ்சோமா பரன்னு பார்த்தோமா 3 ஹவர் தேய்ச்சோமா வந்துனே இருந்தோம். தலை மஞ்சு மாரியன் அவங்க அருமையான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இதுல ஸ்கிரீன் பிளே ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. வந்த வரைக்கும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இருக்கு. இந்த படத்துல இருந்தனால தான் நான் வந்திருக்கேன். பார்த்ததுனால தான் இப்ப எனக்கு ஒரு புரட்சி. அதுதான் கருப்பு வண்ணம். அதனால தான் நான் புரட்சி எடுக்க போறேன். இந்த படத்தை பார்த்து அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துல புரட்சி என் வேலையில் நான் போவேன்.
என்னை அவங்க கஷ்டப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் அவங்களுக்கு போய் கேட்பேன். நன்றி, வணக்கம். அது எப்படி இருக்குது? அது விஜய் மென்ஷன் பண்ணி வரது மாதிரி இருக்குது அதுல. இல்ல நீங்க கேக்குறது புரியல ப்ரோ. ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்கணும்னு சொல்லி ட்ரைனிங் ஆமாங்க. அது வந்து நம்ம விஜய் அவர்களை பிடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலா படத்துல எப்படி இருந்ததுன்றதை கேக்குறாங்க. இல்ல ஆக்சுவலா படம் எப்படி இருந்ததுன்னா ஒரு தலைவர்கள்னு சொல்லிட்டு முடிவு எடுக்குன்னா அது எனக்கு சரியா தெரியல ப்ரோ. கரெக்ட் ஆகுதா? இல்ல தெரியல ப்ரோ. இல்ல தெரிஞ்சாதான் இல்ல அவங்களோட ஆக்டிங் வந்து நல்லா தான் இருந்தது. வேற எதுவும் சொல்ல முடியாது. மியூசிக்ல இருந்து எல்லாமே இளையராஜால இருந்து நான் அழகா தான் போட்டிருக்காங்க அப்படின்றது. பாலிடிக்ஸ் பத்தி பேசினாங்க. இல்ல பாலிடிக்ஸ் அதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. ஃபெமினிசம் எல்லாமே இருந்துச்சு. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாலிடிக்ஸ் பத்தி அதிகமா பேசினானா அவங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி என்ன மக்களுக்காக போராடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் எல்லாருமே போராட்டப்பட்டாங்க அப்படின்றது. படம் வந்து விடுதலை 2 பற்றி பேசுகிறோம்னா விடுதலை 1 பற்றி பேசியே ஆகணும். விடுதலை 1 பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து தியேட்டருக்குள்ளே வந்த படம் உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சூரிய வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் பார்த்தோம். வெற்றிமாறன் சார் வந்து பயங்கரமாக படைப்பை பேசியிருந்தாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரு உங்களுக்கே தெரியும், வாத்தியார். அந்த வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினாங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் வாய்ஸ் ஓவரில் சூரியோட வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்காங்க. அதே முழுக்க படம் அந்த வாய்ஸ் ஓவரில் சொன்னதுனால நம்மள சில ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக ஃபாஸ்ட்டாகவே போச்சு. வேல்ராஜ் சார் கேமராவில் அந்த சிறுமலை காடுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தத்துரமாக சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அப்படியே ரொம்ப ரசித்தேன். முன்னாடிலாம் கேப்டன் பிரபாரன் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப ரசித்து பார்த்த சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு படமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கம்யூனிசமான டைலாக் வந்து மக்களுக்கு புரியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது என்னென்னா நம்ம போட்டுக்க சட்டையும் சரி நம்ம போட்டுக்க செருப்பும் சரி நீங்கள் சாதாரணமாக போடலடா. அந்த சுதந்திரமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட ரத்தத்துக்கு பின்னாடி வந்த சுதந்திரங்கிறத ஆணித்தரமாக விஜய் சேதுபதி வாயில் அடித்து சொன்னது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு படத்துக்கு. அதனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டைலாக்காக பேசிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைலாக்னு சரி அவருடைய மேனரிசம் ஆக்டிங்லாம் பிரித்து வச்சிருக்காப்புல. ஏன்னா இந்த படம் வந்து விஜய் சேதுபதி படமாக கிஷோர் படமாக இருந்துச்சு. ஏன்னா கிஷோர் வந்து வாத்தியாருக்கு வாத்தியாராக இருந்ததுனால இந்த படம் யார் படம் விஜய் சேதுபதி படமாக கிஷோர் படமான்னு சொல்கிற அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருந்தாப்புல. அவருடைய மர்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஸ்வரூபம் எடுத்துடுறாப்புல. அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனே மாறுது. அவருடைய தத்துவத்திலையும் மாறி வேறு லெவலில் பண்ணிடுறாப்புல. படம் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். சூரியோட கேரக்டர் சொல்லிருப்பாங்க இல்லையா? அந்த டெவலப் தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய 4 காலோடைய 4 நாற்காலியை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க தத்துவத்தை எல்லாத்தையுமே மூட்டை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம 5 வருஷம் அரசியலில் பிடிச்சாகணும், அதுக்கடுத்து மக்களை ஆளணுன்ற எல்லாருக்குமே ஆசை வருது. அது வந்து நம்மளை ஆண்ட சிஎம்மாக இருந்தாலும் சரி ஆளுகின்ற சிஎம்மாக இருந்தாலும் சரி ஆளை போகிற சிஎம்மாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு குத்தும். அந்த டைலாக் வந்து எழுதுறதுக்கே பெரிய கட்ஸ் வேணும். நல்லாவே எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியும்னு ஆரம்பிக்கிறது என்னடா கெத்து, முடியாதுன்னு நினச்சதை ஆரம்பித்து முடிடா அதுதான்டா கம்யூனிசம்ஸ் சொல்லும் போதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்ஷன் படம் பார்த்துருக்கோம், த்ரில்லரு, ரொமான்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கு சேனலுக்கு நம்ம மண்டையில் உள்ள மூளையை சொரிஞ்சு வர்ற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்காப்புல. உண்மையிலே சொரிஞ்சிடாப்புல. இப்படி யோசிக்க வைக்கிது நம்மளை. கண்டிப்பாக யோசிக்க வைக்கணும். 2K கிட்ஸ்லாம் யோசிக்க வைக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து பெரிய தத்துவத்தை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு அரசியல் படம். மாரி செல்வராஜ் படம், பாரஞ்சி சார் படம்லாம் இல்லாமல் இந்த வெற்றிமாறன் சாரோட படம் வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்குது. நல்ல அரசியல் பேசியிருக்காங்க. சூப்பராக. சூரி கேரக்டர் எப்படின்னா இருந்துச்சு? சூரி கேரக்டர் வந்து விடுதலை 1 நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இதில் கேட்டால் அவ்வளோவா இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற டிரான்சிஷன் வந்து உண்மையிலே மனசு வந்து கஷ்டமாகி அப்படியே உட்காந்துருவோம் ஸ்க்ரீன் பின்னாடியே. படம் முடிஞ்சு வெற்றிமாறன் போடும்போது ஒரு கைதட்டை போட்டுட்டு தான் நம்ம வெளியில் வர மாதிரி இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக கேரக்டர் எப்படி இருந்துச்சு? பாட்டு கீட்டு எல்லாமே வந்து சுமாராக தான் இருக்குது. ஓரளவு ஓகே படம். போன பாட்டு ஜென்ரலாக இருந்துச்சு, இந்த பாட்டில் ஜாதி மக்கள் விஷயம்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. ஏன்னா வந்து அந்த வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினாங்கிறத ரொம்ப டீப்பாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஓரளவு ஓகே. வன்முறை வந்து இருக்கும் இல்லையா? அந்த காலத்தில் வந்து போலீஸ்களுக்கும் எப்படி நம்மளை வந்து அதாவது அடித்தட்டு மக்களை வந்து அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா? அதை பூரா சொல்லும் போது அந்த வன்முறை தேவைப்படுது. இந்த மாதிரி மெசேஜ் சொல்ற படங்களை மக்கள் ரசிக்கிறதே இல்லை, வரவே மாட்டேங்கிறாங்களே தியேட்டருக்கு. கண்டிப்பாக அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்க மட்டும் மூளையை சொரிஞ்சு வர மாதிரி ஒரு படம் வருது. எல்லாரும் வந்து பாருங்க, பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அந்த காலத்தில் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்ட்காரங்களாம் எவ்வளோ தியாகம் பண்ணிருக்காங்க தெரியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் 10க்கு எத்தனை மார்க்? 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.2 கொடுக்கலாம் கண்டிப்பாக. இளையராஜா மியூசிக் செட் ஆகலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மாதிரி இல்லை. அதில் காட்டுமல்லி சாங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு போகும். இதுலேயும் ஒரு பாட்டு இருக்குது, ஆனால் வந்து மனசையா அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓட்டலன்னு சொல்கிறேன். அந்த காட்டுமல்லி அந்த ஹீரோயின் அப்படின்னு அவங்களுக்கு வேலையே இல்லை. அவங்களுக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா ஒரு 2 மினிட்ஸ் அதோட இந்த படத்துலேயே வர்றாங்க. அது ரிவீல் ஆகக்கூடாது. இருந்தாலும் வந்து பவானி ஸ்ரீ வந்து ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், அது சொல்லவே ஒத்துக்கணும். ஜி பிரகாஷோட தங்கச்சி, அவங்கள ப்ரோமோ பண்ணோம்னா ரொம்ப நல்லாவே பண்ணுறீங்க சார். எந்த